பொறப்பும் இறப்பும் அவன் கையில், நம்ம வாழும் வாழ்க்கை நம்ம கையில். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, மற்ற கட்சிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரைட்டு. விஜய் சார் அந்த கரூர் விஷயமா ஏதோ இன்னைக்கு கூட ஏதோ கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், யார் போட்டிருந்தாலும் சரி, அவங்களுக்கு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல வரேன். அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் அரசாங்கம் கேட்டு எடுத்தது அவர் தான் மேடை ஏறி சொல்கிறாரு, ஏன் இடம் தரல, ஏன் ஸ்பேஸ் தரத்துக்கு மட்டும் எவ்வளோ சொல்லிட்டாரு. இன்னொன்று, இப்போ இருக்க கட்சியாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டணி தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன் அவ்வளோ குறை சொல்கிறாங்க? இப்போ இவங்கள மாற்றி அவங்கள மாற்றி இவங்களன்னு ஏன் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க? அப்போ நல்லா பண்ணலைன்னு தானே ஒருத்தவங்க வராங்க. உங்களுக்கு ஒன்று புரியலையா? நல்லா பண்ணியிருந்தா அந்த சிம்மாசனத்தில் உட்கார தகுதி அவங்களுக்கே இருக்குமே, கடவுள் கொடுப்பாரு. ஏன் மாற்றி இவங்கள மாற்றி அவங்கள மாற்றி இவங்கன்னு சொல்லிட்டு போட்டியாக போட்டுக்கிறாங்க. அவர் குறை சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் மாற்றி ஏங்க சொல்கிறாங்க? அப்போ அதில் புரியலையா? ஃபுல்ஃபில் யாரும் பண்ணலை, மக்களை நேசிக்கலை. அந்த சிம்மாசனத்தை நேசிக்கிறீங்க. எப்படி? அந்த சிம்மாசனம் போதை, முதலமைச்சர் போதை உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. மக்களுக்கு என்ன செய்யணும், மக்கள் எது விரும்புகிறாங்க அதை யோசிக்கிறவனாயா மனுஷன். எங்கள் தளபதி மனுஷையா, அதுதான் நம்ப கட்டிப்போ. எங்கள் ஓட்டு, இளைஞர் ஓட்டு எல்லாம் தளபதிக்கு தான். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே தளபதிக்கு தான். ஜெயிக்கணும், உங்களுக்கு கடவுள் ஏதி இருந்தால் ஜெயிக்கிட்டோம். எங்கள் தளபதி அந்த ஆண்டவன் முடிவு பண்ணி தான் வந்துட்டு போட்டோம், ரைட்டு.